Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அரிசி மாவு இல்லாம ரொம்பவே சூப்பரா கோதுமை மாவுல செய்யக்கூடிய ஒரு மொறு முறுக்கு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த முறுக்கு வந்து 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. எல்லா பண்டிகைகள்லயுமே நீங்க வீட்ல ட்ரை பண்ணலாம். அதாவது தீபாவளி, பொங்கல் அப்புறமா வீட்ல ஏதாவது விசேஷம் அப்படினா கூட செஞ்சு வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். சரி வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. இதுல சரியா 3 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 250 கிராம் அளவு கப்ல 3 கப். இப்போ இத வந்து இந்த மாவு உள்ள போட்டுட்டு இந்த டவலை வந்து நல்லா கட்டிருங்க. அதாவது எந்த ஒரு லூஸும் இல்லாம நல்லா டைட்டா பிடிச்சு கட்டிருங்க. நீங்க வந்து ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். இல்ல அப்படினா நல்லா இந்த மாதிரி திருகிட்டு இத அப்படியே நல்லா சுத்தி வச்சிட்டோம் அப்படினாலும் அது அப்படியே இருக்கும். இதுல என்ன ஒண்ணு அப்படினா இதுல தண்ணி எதுவும் படக்கூடாது. இப்போ இத ஆவியில தான் வேக வைக்க போறோம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது தண்ணி எதுவும் படாம பாத்துக்கோங்க. இப்போ இத அப்படியே வச்சிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அப்பதான் இதுல இருக்கக்கூடிய gluten எல்லாம் வெளிய போயிடும். gluten போயிருச்சு அப்படினாலே நமக்கு ரொம்ப சூப்பரா முறுக்கு போட வரும். இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. இப்போ இத எப்படியே எடுத்து ஒரு சல்லடையில நம்ம நல்லா வந்து சலிச்சு எடுக்க போறோம். இந்த கோதுமை மாவு பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஆவியில வேக வைக்கும்போது நல்ல கெட்டியாயிரும் மாவு. இத உடைச்சு விட்டு தான் நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு கை வச்சு உடைச்சு எடுங்க. ஃபர்ஸ்ட் சூட்டோடே உடைக்க முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதுக்காக பண்றோம் அப்படினா அப்பதான் நம்ம அச்சுல எல்லாம் போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது எந்த ஒரு கட்டியோ எதுவும் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவுல எல்லாம் நம்ம முறுக்கு பண்றோம் அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி வேக வச்சு தான் பண்ணணும். அப்பதான் அதில இருக்கக்கூடிய அந்த பசத்தன்மை எல்லாம் போயிட்டு நமக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பா சூப்பரா வரும். இதே மாதிரி நான் மைதா மாவுலயும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அது வந்து நம்ம மைதா மாவு பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது டீடைலா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நீங்க உடைச்சு விட்டுட்டீங்க அப்படினா ஈஸியா உடைஞ்சிரும். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குருணையா வரத வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் நல்லா உடைச்சு விட்டு நீங்க நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதுல எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இத வந்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்க்கணும். அப்புறமா சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்க தேவைப்பட்ட ஓமம் கூட போடலாம். எண்ணெய்க்கு பதிலா பட்டர், நெய் எது வேணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட ஃப்ளேவரா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமா 3 கப் மாவுக்கு நம்மளுக்கு 1/2 கப் தண்ணி வந்து கரெக்டாக தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. 1/2 கப் தண்ணியிலையுமே உங்களுக்கு கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வரமாவு போட்டுக்கோங்க. வரமாவு போடும்போதும் நீங்கள் வந்து கவனமாக போடணும். அதாவது மாவை அப்படியே பச்சையாக சேர்க்கக்கூடாது. நம்ம வேக வச்சு சேர்த்தோம்ல அதே மாதிரி சேர்த்து தான் போடணும். அதனாலே ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் பார்த்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது அப்படியே இடியாப்ப மாவு பதத்துக்கு தான் இருக்கும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பசைகிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் இதை வேக வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இத முறுக்குக்குள்ள போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் வந்து ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் எடுத்திருக்கேன் அச்சு. அதில் போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறமா பொரிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரேடியாக நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தேவைக்கு ஏற்ற போல் நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் இது வந்து ரெடி பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி சுற்றி அப்படியே வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதை வந்து போட்டு காமிக்கிறேன். எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை கரண்டி எல்லாம் இருக்கும்ல அதில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்கவும் வரும். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக தான் இருக்கணும்.
நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா தான் முறுக்கு வந்து கொஞ்சம் பிரியாமல் அப்படியே இருக்கும். இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூடான எண்ணெயில் போட்டுட்டு அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். திருப்பி போடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்போதெல்லாம் திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க. கொஞ்சம் ஹார்டானதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். கொஞ்சம் வேகிறதும் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா முறுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நிறைய நாள் நம்ம வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக டீ காஃபிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதே மெத்தடில் அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.